ஆமாம். கிளம்ப வேண்டியதான். தேவையில்லாமல் ஒரு மழை வந்து நான் நினச்சி போயிட்டேன். பாருங்க என் பேகு நினச்சி போச்சு. வேறு வழி இல்லை, மண்ணாவது கல்லாவது தூக்கி போட்டு போக வேண்டியதான். நினச்சி போச்சு. இன்னும் போய்ட்டு தான் ஒரிஜினல் மேடே வருது. மட்டும் பள்ளத்தில் போனது தான் மேட்டுக்கு வருது. எப்படி போகிறதுன்னு தான் தெரியல. எப்படியாச்சும் பூந்து மேலே போயிட வேண்டியதான். அங்கே போய் அதனால் பார்த்துக்கலாம். எம்மே இது இவ்வளோ தூரம் டென்ட் வேற. பள்ளம் தண்ணி அடிச்சுட்டு இருந்த பள்ளம் எப்படி தான் போகிறதுன்னு தெரியல. பள்ளமாக இருக்குது. உண்மையை சொல்ல போனோம்னா இந்த காட்டில் நான் தொலைஞ்சி போயிட்டேன். எந்த பக்கம் போகிறதுனே தெரியல. வழியும் எந்த பக்கமும் இல்லை. பக்கம் போனாலும் இதே இடத்துல நிற்கிற மாதிரியே இருக்குது. எந்த பக்கம் கருத்து நான் இங்கே என்ன வந்துட்டு போகுதுன்னு தெரியல. ஏதோ வந்துட்டு போயிருக்குது. காட்டு பண்ணியாக இருக்கலாம், மானா கூடி இருக்கலாம், அல்ல நம்ம ஆளுங்க மேய்க்கிற ஆடாக கூடி இருக்கலாம். நல்லா கிளிஷ்டா. அம்மா தெரியுதா ரத்தம்? கீரல் போட்டா தெரியுது. கேமரா லென்ஸில் வேறு தண்ணி பட்டுச்சாங்கட்டியும் அது பக்கத்தில் போனால் ஜூம் பண்ண மாட்டேங்குது. டல்லாக இருக்குது. பாருங்க வந்தாச்சு. அவ்வளோ மழை இப்போ தான் விட்டுருக்குது நல்லா. 10 அடி போதையிலே
புருஷனம் போகையிலே இந்த பக்கம் எங்கே போகிறது குத்துது. என்ன பண்ணுவோன்னு தெரியலையே. அதுக்கு நேராக அங்கேருந்து இங்கே வரத்துக்கு இப்படி போய் இப்படி வரத்தா இருக்குது. 50 அடி வரத்துக்கு 100 மீட்ரு போய் வரேன். ஓப்பா நீ எங்கே தான் போகணும் தெரியல. நம்ம இந்த பொண்ணு தரம்போது எப்படி தான் மேலே போகணும். போயிடுவேன் பாருங்க, பள்ளத்தி பாருங்க. ஐயா பக்கமாக வந்துட்டேன். போகலாம் நிற்காம போ. ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டா நல்லா ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். தாஞ்சா கீழே தவறு விழுந்து மாட்டேங்குது பாருங்க. சொல்லப்போலாம் நான் ஃபோனில் பார்க்கறது கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்குது. இது எப்படியும் ஒரு 70 டிகிரி பள்ளம் இருக்கும். கீழே பார்த்தா ஒரு 70, 90, 100 அடிக்கு மேலே வரும். வந்துட்டேன். இங்கே பார் காமிங்க. காமிக்கிறீங்களா? தெரிகிறதா? வந்தாச்சு. இதெல்லாம் பாருங்க, பாம்பு இருந்தால் கூட தெரியாது. இங்கேருந்து கத்துவோம். மேப்பில் அதுக்கு நேராக தான் கோயில் எடுத்தா காமிக்குது. எங்கே நானும் போய்கிட்டே இருக்கிறேன். இது மாட்டுது. ஆனால் இது ஆள் போல தானே தான் மேலே இருக்க மாட்டேங்குது. என்ன மேலே ஏறி இப்போ கீழே இறங்குது. இப்படி மேலே போகன்னு தெரியல. யாரோ குறைய மாட்டேங்குது. ஆனால் இந்த இடத்துல யாரும் ஆல்ரெடி போயிட்டு வந்துருக்குறாங்க. வளைஞ்சு தடம் போகுது. ஓ பத்தி இங்கிருந்து விழுந்தா 200 அடி கீழே போகணுமே.
அப்பா இதுக்கு அண்டாண்டா 3 கிலோமீட்டர் அங்கேருந்து வரேன் பாருங்க எவ்வளோ தூரம் நான் வந்துருக்கேன். அப்பா உண்மை சொல்லுவோம் பசி எடுத்துக்கிச்சு. ஆனால் எங்கே உட்காந்து சாப்பிட்றதுன்னு தெரியல. கோவில் பாருங்க சத்தம் விடுது உருக்கணும். பசி வேறு எடுக்குது. உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல இடம் இல்லை. சாப்பிட்டா முதுகு சுமையாச்சும் குறையும். ஏண்டா காட்டில் இவ்வளோ தூரம் கேட்குற அளவுக்கு கடா பாட்டு போடுவீங்க? கேட்குதா? ஆடு 7 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அங்கே போடுற பாட்டு இங்கே கேட்குற அளவுக்கு சவுண்ட் வைக்கிறானுங்க. என்ன இது? கொடை கொடு. சரிதா? அது வரலும் ஒரே பள்ளம் 200 அடி பக்கம் இருக்கும். கீழே உருண்டுக்கிட்டே போக வேண்டியதான் உயிர் பரவலாம். அங்கே ஆரம்பிச்சு இதெல்லாம் போய்கிட்டே இருக்குது. அந்த இடத்துக்கு போனோம். ஒருத்தவங்க வருந்தில்ல முடியல. இங்கேயே பேசாமல் உக்காந்து சாப்பிட்டு போக வேண்டியதான். முதுகும் வெளியே எடுத்துக்கிச்சு. அப்பா சாப்பிடாம உட்காந்து மழை விட மாட்டேங்குதுப்பா. அங்கே போகணும். பண்ணி கடிச்சு வச்சுருக்குது பாருங்க. தெரியுது அந்த பட்டை? இதெல்லாம் காட்டு பண்ணி போகிற பாதை. அதை நம்பி நான் போயிட்டு இருக்கிறேன். சுத்தம் சாப்பிட்டாச்சு. பேக்கில் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். கீழே வச்சேன், எடுத்துகிட்டு போக வேண்டியதான். பார்த்தீங்கன்னா இது மேலே தான் மேலே போகுது. இந்தாண்ட பக்கம்லாம் வழி இல்லை. இந்த பக்கம் போக முடியாது, எல்லாம் முள்ளாகுது. முள்ளுச்செடி வேறு இது. அம்மா அப்பா, இதெல்லாம் பாம்பு இருந்தால் கூட தெரியாது. வெறும் பில்லு வெறுது அந்த கூட எரிப்பிடலாம். இது வேற. அங்கேருந்து பார்க்கும்போது வெள்ளை கலரில் தெரிஞ்சுது. இங்கே என்னடா வந்து பார்த்தா வெறும் வெங்கிச்சாங்கல், வெள்ளைக்கல். ஓ, இது தான் அங்கேருந்து தெரிஞ்சிருக்க மாட்டேங்குது. நான் கூடியா எவ்வளோ சுண்ணாம்பு தலையை வச்சுருப்பான் அப்படின்னு நினச்சேன். மலை உச்சியில் பாருங்க மேகம் தவழ்ந்து போயிட்டுருக்குது அந்த கேப்பில். நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வயத்தில் வந்திருக்கிறோம். இப்போயும் ஒரு 3-3.5 மணி நேரமாக ஏறிட்டு இருக்கிறோம்.
1:30 மணிக்கு ஆரம்பித்தேன், இப்போ மணி 4 ஆக போகுது. இங்கே பாருங்க, ஊட்டி கொடைக்கானல் தான் இந்த மாதிரி போகும். பாருங்க பாருங்க பாருங்க. கால்வரி கால்வரி. ஆமாம், பெரிய பெரிய பாறை பாருங்க. இந்த பாறை இப்படியே பிடிங்கிட்டு கீழே போயிருக்குன்னு நினைக்கிறேன். தண்டருக்காக பாருங்க, கீழே தான் போயிருக்கேன். அது மரமாக இருக்குது, அதுக்கிட்டே போயிடலாம். அம்மா, ஓஹோ, இது வேற. ஓ, செப்பல் வேற வழுக்குது. ஈரம் படப்பட செருப்பு வழுக்குது, பேண்டு வெயிட்டில் ஆட்டோமேட்டிக்காக கீழே வர போகுது. ஆமாம், மேலே போயிட்டோம்னா கோயிலில் போய் செட்டில் ஆயிடலாம். எவ்வளோ பெருசு இருக்குன்னு தெரியல. வெயில் எடுக்கணும், சோனா பேனல் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் இதை தாண்டி போகிறேன் கீழே. அண்ணே, மொபைல் ஹோல்டர் புல் மாட்டிக்குது மேலையா. ஓ, பார்க்கத்தான் சமமாக்குற மாதிரி இருக்குது. மேலே இப்படி ஏறுது. அம்மா, நான் கூட இதெல்லாம் கீழே இருந்து பார்த்துக்கிட்டு சமமாக இருக்குமோன்னு நினச்சேன். அந்த மலை குண்டை தெரியுதுல்ல, அது உச்சியில் தான் இருக்கிற மாதிரி காமிக்குது மேப்பில். இப்படித்தான் போகிறதுனே தெரியல. பாருங்க, இல்லை இறங்கி அந்த பக்கம் ஏறமா ரொம்ப டேப்பராக போகுது. இது என்னன்னு தெரியலையே, ஏதோ கக்கா போய் வச்சிருக்குது. என்ன பழம்? இறந்த பழம் மாதிரி தெரியுது. இங்கேயே வந்து இறந்த பழம். இப்பயே மூக்கில் ஒழுகுது. ஓ ஓ ஓ ஓ ஓ, வரும்போது இந்த பக்கம் வரக்கூடாது, வேறு பக்கம் இறங்கி வேண்டியதான். அந்த பக்கம் சைடில் இறங்கி போயிட வேண்டியதான். இந்த பக்கம் போனால் தான் இருக்கும். பேகு வேற, ஒரு பக்கம் முள்ளு ஒரு பக்கம் குச்சி. ஓ, அந்த பக்கம் போகணும், எப்படி போகிறதுன்னு தெரியல.
மணி 4 தாண்டிக்கிச்சு. அது எப்படி போகிறதுன்னு தெரியல. அந்த மலைக்கு அங்கே போகணும். என் டென்ட் வேறு பலமாக டேமேஜ் ஆகுது. அந்த பக்கமே போ, இந்த பக்கம் அதை கள்ளிச்செடி. இது நம்மளோட பேரை எழுதிட்டு போகலாம். இல்லை இன்னும் மட்டும் குத்தம் முள்ள வச்சு எடுத்துட்டு பேர் எழுதியாச்சு. கூகுள் மேப் நம்பிட்டு ரோட்லேயே போக முடியாது. நானும் ஒரு மணி நேரம் நடந்தால் 100 அடித்த முன்னாடி போகுது. இது வேறு இன்னும் 1/2 கிலோமீட்டர் அந்த பக்கமே காமிக்குது. வருபோ பள்ளத்தை முடியல. எவ்வளோ தூரம் தான் போகணுமோ தெரியல, போய்கிட்டே இருக்குது. பார்க்கவே தெரியுது இருக்கிற டேப்பரு 70 டிகிரியில் போயிட்டுருக்குது மேலே. பத்தாத்துக்கு கொக்கி முள் வேறு குத்துது. எல்லாம் வேறும் அப்படியே தான் இருக்குது. உள்ள பார்த்தீங்களா? இந்த மலை ஏறத்தையே 10 எபிசோடாக போடலாம் மாட்டேங்குது. அந்த அளவுக்கு பெருசாக போயிட்டு இருக்குது. ஓ ஃபஸ்ட்டு மேலே போயிடலாம். இதான் தான் அப்புறம் பார்த்துக்கலாம். Oh. Hey. இது முடியல. இது வேற
டெண்டு வேற ஒரு பக்கம் நிற்க மாட்டேங்குது. இந்த அந்த சைடில் தான் போய் போகணும். ஸ்க்ரீன் வேறு அப்போ ஆஃப் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. ஆமாம் ஏய் 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 ஏய்